அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபித்ரா விபரம். நோன்பு பெருநாளைக்காக தயாராகும் போது ஒவ்வொரு முஸ்லிமும் ஃபித்ரா கொடுத்து தயாராகும்படி இஸ்லாம் கட்டளையிடுகிறது. ஃபித்ரா கொடுப்பதன் நோக்கம் நோன்பின் போது ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரமாகவும் பெருநாள் தினத்தில் ஏழை எளியவர்கள் பசி பட்டினியுடன் நிற்கக்கூடாது என்பதுவே இதன் நோக்கமாகும். நோன்பாளியிடமிருந்து ஏற்பட்ட வீணான தவறுகளில் இருந்து தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஏழைகளுக்கு உணவு கிடைப்பதற்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தர்மத்தை ஃபித்ராவை கடமையாக்கினார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல்கள். பணக்காரர்கள் மட்டுமல்லாமல் பெருநாளைக்கான செலவு போக எவர்களிடம் பணம் பொருள் வசதி இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் இந்த ஃபித்ராவை கொடுத்தாக வேண்டும். முஸ்லிம் ஆகிய ஆண் பெண் பெரியவர் சிறுவர் அடிமை இல்லாதவர் ஆகிய அனைவர் மீதும் நோன்பு பெருநாள் தர்மமாக பேரிச்சம்பளம் தீட்டிய கோதுமை ஆகிய ஒரு சாவு கொடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல்கள். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நோன்பு நோற்றவர்களுக்காகவும் நோன்பு நோக்க முடியாத சூழ்நிலையில் உள்ள குழந்தைகள் சிறுவர்கள் முதியவர்களுக்காகவும் குடும்ப தலைவன் ஒரு சாவு வீதம் ஃபித்ரா கொடுக்க வேண்டும். எதை கொடுக்க வேண்டும்? மக்கள் எதனை பிரதான உணவாக உண்கிறார்களோ அதையே கொடுக்க வேண்டும். எந்த அளவு கொடுக்க வேண்டும்? ஷாபி மதுஹபின் படி நபர் ஒன்றுக்கு 2 கைகள் நிரம்ப அரிசி அல்லது கோதுமை அல்லது 3.200 கிராம் அளவுக்கு அரிசி அல்லது கோதுமை கொடுக்க வேண்டும். ஹனஃபி மதுஹபின் படி நபர் ஒன்றுக்கு 2.400 கிராம் அளவுக்கு அரிசி அல்லது கோதுமை அல்லது அதன் விலையை பணமாக கொடுக்க வேண்டும். எப்போது கொடுக்க வேண்டும்? பெருநாளைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன் அல்லது பெருநாள் தொழுகைக்கு முன் கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் அனைவரும் நோன்பு பெருநாள் தர்மத்தை 1 நாள் அல்லது 2 நாட்கள் முன்னதாகவே கொடுத்து விடுவார்கள். மக்கள் அனைவரும் தொழுகைக்கு புறப்படுவதற்கு முன்பே நோன்பு பெருநாள் தர்மத்தை கொடுத்து விடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.